வணக்கம். முத்துக்கார்த்திகேயன். இப்போ ஒரு புதுசா ஒரு சீரியல் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாங்கோ டிவி அப்படின்னு புதுசா பார்க்க போறோம். மாங்கோ டிபி அப்படின்றது ஒரு டேட்டா பேஸ். மாங்கோ டிபின்றது ஒரு டேட்டா பேஸ் அப்ளிகேஷன். சில டேட்டா பேஸ் அப்படின்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதுல இருந்து நம்ம வேணுங்கிற டேட்டா ரிட்ரைவ் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மேங்கோ டிபி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னால் நம்ம பார்த்த இருந்த டேட்டா பேஸ் பார்த்தோம்னா எஸ்கியூஎல் சர்வர், மை எஸ்கியூஎல், போஸ்ட்கிரி எஸ்கியூஎல், ஆரக்கிள், இந்த மாதிரி ரிலேஷனல் டேட்டா பேஸ் இருந்துச்சு. பட் இது ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரிலேஷனல் அண்ட் நோ எஸ்கியூஎல் ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்னு வாங்க. அது என்ன, அதுக்கு முன்னால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த மாங்கோ டிபின்றது மாங்கோ டிபி அப்படின்ற கம்பெனியோட ப்ராடக்ட். ஓகே, ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி டாப்ல டேட்டா பேஸ் இருக்கும். அதுக்குள்ள டேபிள்ஸ் இருக்கும், கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கும். இந்த பார்த்தோம் அப்படின்னா டேபிள்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள். இது பார்க்கறது ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள். ஐடி, நேம், கோர்ஸ், டியூட்டர் இருக்கு. இது பார்த்தோம்னா கோர்ஸ் டேபிள். ரெண்டாவதா இருக்கிறது கோர்ஸ் டேபிள். மூணாவதா இருக்கிறது பார்த்தோம்னா டியூட்டர் டேபிள். யார் யார் டியூட்டர் அவங்கள பத்தின லிஸ்ட். செகண்ட் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்ற லிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட். இதுல பார்த்தோம்னா கோர்ஸ் அப்படின்றது டேட்டா நம்ம ஃபுல் ஸ்டாக் கொடுக்காம ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம். அந்த ஒன்று எந்த கோர்ஸ் அப்படின்னு பார்க்கணும்னா இந்த ரெண்டாவது இருக்க டேபிள்ல தான் பார்க்கணும். ஃபுல் ஸ்டாக் அப்படின்றது ரெஃபர் பண்ணணும். டியூட்டர் 2 இங்கே மேப் பண்ணணும்னா சுரேஷ் அப்படின்றது மேப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் ரிலேஷனல் டேட்டா பேஸ் இருக்கும். ரிலேஷனல் டேட்டா பேஸ்ல பார்த்தோம்னா எந்த டேட்டாவுமே ரிப்பீட் ஆகாது. ரிலேஷனல் டேட்டா பேஸ்ல எந்த டேட்டாவுமே ரிப்பீட் ஆகாது. அதாவது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு இது நார்மலைஸ் அப்படின்வாங்க. இதை நார்மலைஸ்வாங்க. இந்த கோர்ஸ் அப்படின்னு டேரக்டா கொடுக்காம அதோட ஐடியை மென்ஷன் பண்ணிட்டு அதோட ஐடி வச்ச தனி டேபிள்ல இருந்து எடுக்கிறது. ஓகே, இதோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி டேட்டா வேணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ரிட்ரைவ் பண்ணி வேணும் அப்படின்னா இந்த டேபிள் எல்லாம் ஜாயின் பண்ணி காம்ப்ளெக்ஸான பொறி எழுதி அது மூலமா தான் ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். இதே இது மைஎஸ்கியூஎல் சாரி மேங்கோ டிபி அப்படின்னா இது ரிலேஷனல் டேட்டாபேஸ் கிடையாது, நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்வாங்க. ரிலேஷனல் டேட்டாபேஸ் கிடையாது, நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்வாங்க. இதுல பார்த்தோம்னா டேபிள்னு சொல்ல மாட்டோம், டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். டேபிள்னு சொல்ல மாட்டோம், டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட பார்த்தோம்னா இது நார்மலைஸ்டு கிடையாது. மேற்கொண்டு பார்த்தோம்னா ஸ்கீமா கிடையாது. ஸ்கீமானா என்னன்னா பார்த்தோம்னா இந்த டேபிளுக்கு ஒரு பிரைமரி கீ, ஃபாரின் கீ எல்லாம் வச்சு ரிலேட் பண்ணி இதான் இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்கீமாவை ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்றத ஸ்கீமான்னு சொல்லுவோம். பட் இந்த மாங்கோ டிபியை பொறுத்த வரைக்கும் ஸ்கீமான்றது கிடையாது. இதுல பார்த்தோம்னா டாக்குமெண்ட் இருக்கும். டேபிளுக்கு பதிலாக டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, டாக்குமெண்ட் டேபிள் பதிலாக கலெக்ஷன் சொல்லுவோம். அந்த கலெக்ஷன்ஸ்குள்ள டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு ரோ ஆஃப் டேட்டா வச்சிருப்போம் இல்லையா, இங்க பார்த்தோம்னா ஒவ்வொரு ரோ ஆஃப் டேட்டா இருக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோன்னு இருக்கு. இதே இங்க பார்த்தோம்னா டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். டாக்குமெண்ட்ஸுக்குள்ள ஃபீல்ட்ஸ் இருக்கும். அது எதை நம்ம எஸ்கே சர்வர்ல காலம்னு சொல்றோமோ அதை இங்க ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அந்த ஐடி அப்படின்றது ஒரு ஃபீல்டு. இது கீ வேல்யூ பேரா இருக்கும். ஐடி 1, நேம் அப்படின்றது ஒரு ஃபீல்டு. அதுக்குள்ள முத்துன்னு இருக்கும், ஜெண்டர், மேல், அட்ரஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி கீ வேல்யூ பேரா கீயும் வேல்யூ இருக்கும். இது பார்த்தோம்னா நம்ம குறிப்பிட்ட ஸ்கீமாவை ஃபாலோ பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தோம்னா ஐடி, நேம், ஜெண்டர் இருக்கு. இங்க கோர்ஸ்னு ஒன்று இருக்கு. ரெண்டாவதுல பார்த்தோம்னா கோர்ஸ்னு ஒரு ஃபீல்டே இல்லை. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளுக்கு தேவையான டேட்டாவை தேவையானப்போ ஆட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை தான் ஃபாலோ பண்ணணும், ஸ்கீமாவை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஒரு கீ வேல்யூ பேர் ஒரு ஃபீல்டுக்குள்ள இன்னொரு டாக்குமெண்ட் நெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் அப்படின்றதுல இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கு, சிட்டி, மதுரை, கான்டாக்ட், இந்த மாதிரி நெஸ்ட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி அரே மாதிரி கொடுக்கலாம், லிஸ்டா கொடுக்கலாம். புஸ்டாக்கு, ஏஎஸ்பி டாட் நெட் இந்த மாதிரி அரேவா கொடுக்கலாம். இதோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா இது இந்த மாதிரி ஸ்டோர் பண்றதுனால ஃபாஸ்டா டேட்டா ரிட்ரைவ் ஆகும். ரிட்ரைவ் பண்றது, அப்டேட் பண்றது, ரீட் பண்ண ஆப்ஷன்ஸ், டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே
ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கும். இதான் வந்து இதோட மேஜர் அட்வான்டேஜஸ். ஓகே, இப்போ இந்த மாங்கோ டிபின்னா என்னன்னு பார்த்துட்டோம். நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கும் ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்துட்டோம். இப்போ சம்மரி பார்த்தோம் அப்படின்னா நான் சம்மரி சொல்லிடுவோம். ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்றது இந்த மாதிரி டேபிள்ஸ் வந்து மோர் தென் ஒன் டேபிள்ஸ் இருக்கும். டேட்டாபேஸஸ்க்குள்ள மோர் தென் ஒன் டேபிள் இருக்கும். அது ஒரு டேபிளோட மற்ற ஒரு டேபிள் வந்து ரிலேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ரிலேட் பண்ணி எழுதுறது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கோர்ஸ் அப்படின்றது டேட்டா கோர்ஸ் நேம் இருக்காது, அதோட ஐடி இருக்கும். அதோட கோர்ஸ் நேம் எடுக்கணும்னா இன்னொரு டேபிள்ல போய் அதோட ஜாயின் கோரி எழுதி அதுல இருந்து பெச் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி டியூட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுலயே 2, 3, 4 கொடுத்துருக்கோம். டேட்டா வந்து டியூட்டரோட நேம கொடுக்கல. ஸோ இதுவும் வந்து வேணும் அப்படின்னா இங்க இருந்து கொரி எழுதி இதுல இருந்து இந்த மாதிரி சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் வேணும்னா காம்ப்ளெக்ஸான கொரி எழுதி அது மூலமா கெட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இதில். அது போக போக பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து இன்டர்நெட் இதுல வந்து டேட்டா வந்து நிறைய வந்து கிடைக்குது. ஒரு நொடிக்கு எவ்வளவோ தகவல் வருது அப்படின்றாங்க, ஜென்ரேட் ஆகுதுன்றாங்க. அதெல்லாம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா வந்து ரிலேஷனல் டேட்டா பேசஸ்ல மெயின்டைன் பண்றது வந்து கஷ்டம். இந்த மாதிரி சோசியல் டேட்டா பேஸ், சோசியல் வெப்சைட்ஸ், அந்த ஃபேஸ்புக்லாம் ஜென்ரேட் ஆகிற டேட்டா, அந்த மாதிரி ஃபேஸ்புக்ல ஜென்ரேட் டேட்டாலாம் வந்து ஸ்டோர் பண்றதுனா ரொம்ப கஷ்டம். ஒரே நேரத்தில் அவ்வளவு டேட்டாவையும் ஸ்டோர் பண்றது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல கஷ்டம். அதே மாதிரி பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரையும் வந்து ஃபாலோ பண்ணாது. ஒரு டாக்குமெண்ட்ல வேற செட் ஆஃப் காலம்ஸ் இருக்கும், இன்னொரு டாக்குமெண்ட்ல அதே செட் ஆஃப் காலம்ஸ் தான் வரன்றது அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ள இன்னொரு டாக்குமெண்ட் எக்ஸ் பண்ணலாம். ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ள லிஸ்ட் அல்லது அரேவா வந்து இன்னொரு டாக்குமெண்ட் வந்து ஒரு டேட்டா வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோல மேங்கோ டிபினா என்ன, ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கும் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், மேங்கோ டிபியோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோல மேங்கோ டிபி எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன், மதுரை.